ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நம்ம டெய்லரிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான டிப்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க. என்னென்ன டிப்ஸு சொல்கிறேன்றதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபாலோ பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப எப்பயுமே நீங்கள் வந்து துணியை ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக வச்சு ஃபோல்டு பண்ணணும். அப்படி ஃபோல்டு பண்ணீங்கன்னா தான் துணியோட அளவுகள் வந்து சரியான முறையில் இருக்கும். ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு துணிக்கும் வித்தியாசங்கள் வேறுபடும், ஊசிகளும் வேறுபடும், டென்ஷனும் வேறுபடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து பார்த்து தைக்கிறப்ப தான் அந்த துணியோட அளவுகள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். உதாரணத்துக்கு காட்டன், சில்க்கு இந்த மாதிரி உதாரணத்திற்கு இந்த மாதிரி துணிகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே எப்போதுமே வந்து டிராஃப்டிங் செய்கிறப்ப காகிதத்தில் முதல்ல வந்து டிராஃப்டிங் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து துணியில் போட்டு நீங்கள் வெட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அழகான மெத்தடில் உங்களுக்கு ஒரு சேஃபு கிடைக்கும். அந்த சேஃபை வச்சு நீங்கள் வெட்டி தச்சுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக துணியில் வெட்டிட்டீங்க அப்படின்னா துணியோட அளவுகள் வந்து மாறுபடும். அதை விட ட்ரெஸ்ஸும் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் எப்பயுமே வந்து பேப்பர் கட்டிங் போட்டதுக்கப்புறம் அந்த அளவுகளை வச்சு நீங்கள் சரி பார்த்த பிறகு நீங்கள் துணியில் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டான முறையில் நம்மளுக்கு அளவுகள் கிடைக்கும். கட்டிங்க்கு முன்னாடி வந்து ஃபேப்ரிக்கை வந்து நல்லா சுருக்கங்கள் அதிகமாக இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கை வந்து நல்லா வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அளவுகளை நீங்கள் எடுத்து தைச்சிங்க அப்படின்னா ஒரு கரெக்டான அளவுகளில் நம்மளுக்கு அளவுகள் வந்து சரியாக அமையும். இப்போ வந்து நீங்கள் சீம் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 to 1.5 வரைக்கும் வச்சுக்கலாம் ஹெம் சைஸு. இப்போ சீமோட சைடோட இன்ச் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 1/2 இன்ச்சில் இருந்து 1 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்படி இன்ச்சு வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா சீம் அலவன்ஸும் மாறாது, சீமோட சேஃபும் மாறாது, கரெக்டான நம்மளுக்கு அளவுகள் வந்து கிடைக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்ஸை வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா அளவுகள் மாறாமல் கரெக்டான அளவுகளில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் சுடிதார் தைக்கிறீங்க, ப்ளவுஸ் தைக்கிறீங்க, பேண்ட் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பான முறையில் வந்து ஜிப்ஜாக் வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லைனா ஓவர்லாக் மிஷினில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஓவர்லாக் போட்டு தைச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும். எதுக்கு இந்த ஓவர்லாக் நான் போட சொல்கிறேன் அப்படின்னா சீக்கிரம் வந்து துணிகள் வந்து பிரிஞ்சிராமையும் கிழிஞ்சிராமையும் இருக்கிறதுக்கு தான் இந்த சேஃபான ஓவர்லாக் நான் போட சொல்கிறேன். இந்த ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு துணி வந்து எதுலையோ பட்டு இழுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து சீக்கிரம் கிழியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஓவர்லாக் போடுறதால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து துணி வந்து டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு அழகாக இருக்கும், பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், போடுறதுக்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் தைக்கிறப்ப நீங்கள் துணியை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தைக்கணும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தைக்கிறப்ப என்ன ஆகும்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். துணியை வந்து சுருங்காமல் கரெக்டான மெத்தடில் சேஃபாக அழகாக வந்து போகிறதுக்கு வந்து இது வந்து நல்ல துணை புரியும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கையை வச்சு நல்லா இழுத்து 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 ரொம்ப இழுத்துறாமல் கொஞ்சம் அப்படியே மெதுவாக பொத்துனாப்புல சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் இழுத்து இழுத்து தைச்சிங்க அப்படின்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய சேனல் வந்து சன்ரைஸ் மதுரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான ஒரு டிப்ஸு சொல்ல மறந்துட்டேன். இதுதான் கண்டிப்பான ஒரு முறையில் சரியான டிப்ஸுன்னு கூட சொல்லலாம். டெய்லரிங் நோட்டு புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கிறணும். அப்போ தான் கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த டெய்லரிங் நோட் புக்கில் வந்து நம்ம நோட் பண்ண முடியும். அப்படி நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பப்போ நம்மளுக்கு மறக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அவங்களோட சைஸு, அவங்களோட அளவுகள் எல்லாத்தையும் அதில் எழுதி வச்சுக்கலாம். எந்த டேட்டில் வந்து நம்ம ப்ளவுஸ் கொடுக்கணும், எந்த டேட்டில் சுடிதார் கொடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற தேதியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த தேதியில் வந்து நம்ம கொடுத்துடலாம். நெக்லைன் டிப்ஸு சொல்கிறேன். நெக்லைன் வந்து கேர்வாக அழகாக ஃபினிஷிங்காக வரணும் அப்படின்னா இப்போ வந்து நெக்லைனுக்கு வந்து ஒரு கேர்வான ஒரு ஸ்கேல் விற்குது. அந்த ஸ்கேலை வாங்கி நீங்கள் ரவுண்டு பண்ணிவிட்டு நீங்கள் அளவுகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழகாக வரும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் ஓப்பன் ப்ளவுஸுக்கு டிப்பு சொல்கிறேன் கேளுங்க. ஹூக் பிளேஸ்மெண்ட் டிப்ஸ். ஹூக்கை வந்து 0.5 ஓவர்லேப்பில் வந்து அந்த ஹூக்கை கொண்டு போய் வையுங்க. அப்படி வச்சிங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த ஊக்கு வைக்கிற அலைன்மெண்ட் வந்து கரெக்டான அளவுகளில் நீங்கள் மேட்ச் பண்ணி அதை வந்து சைஸை வந்து குறிச்சிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் அந்த ஊக்கு வந்து அமைஞ்சிரும். இப்போ நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ அந்த கிளாத் வந்து லேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தின் லைனிங் போட்டு தச்சிங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பராவும் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் துணி வந்து தின்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கொஞ்சம் நீங்க லைட்டா போட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்ல வேணும் அப்படின்னா, கொஞ்சம் நார்மல் கிளாத்ல கூட நீங்க லைனிங் போட்டு தச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பிரைடல் ப்ளவுஸ்லாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஹார்டா போட்டு தைக்கணும். ஏன்னா வந்து அத லேசா போட்டு தச்சுட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து தைக்கிற ஒரு பாசியோ, இல்ல ஒரு ஜமிக்கியோ, இல்ல ஸ்டோனோ வச்சு தைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் திண்ணமான லைனிங் போட்டு தச்சா தான், அதோட அளவுகள் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா நீட் ஃபினிஷிங்ல இருக்கும். இப்போ பிகினர்ஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிம்பிள் டிசைனா நீங்க வச்சுக்கிட்டு, அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க ட்ரை பண்றப்ப உங்களுக்கு ஈஸியாவும் வரும். ஒரு தச்சுட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும். நீங்க எடுக்கிறப்பயே வந்து கஷ்டமான டிசைன பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க பிரிக்கிறப்ப உங்களுக்கே கொஞ்சம் எரிச்சலா ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் வந்து அத தைக்கிற மூடே நம்மளுக்கு போயிரும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தைக்கணுமா? அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துரும். அதனால நீங்க எப்பயுமே வந்து பிகினர்ஸ் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியா பண்ற மாரி எப்பயுமே நீங்க ட்ரை பண்ணி பழகுங்க. அப்பதான் வந்து நீங்க அடுத்தடுத்து தைக்கிறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கும், அத வந்து செய்யணுன்ற ஒரு திருப்தியும் ஏற்படும். நன்றி. வணக்கம்.